ஹாய், வெல்கம் டு மை மொட்டை மாடி. வாங்க, மொட்டை மாடியில் இன்றைக்கி நல்ல மழை, சூப்பராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா செடி எல்லாமே காலையில் ரொம்ப வாடி போய் இருந்துச்சு வெயிலுக்கு. என்னால் செடியை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ காலையிலேருந்து மழை பெய்யறதுனால செடி எல்லாமே ரொம்ப பிரிஸ்காக இருக்குது. பார்க்கவே அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தக்காளி செடி எல்லாமே இந்த உங்களுக்கு குட்டி குட்டியாக காய் போட்டிருக்கு. இப்போ தான் இது மிளகாவில் நான் 2 பழம் போட்டிருக்கேன் விதைக்காண்டி. இது எல்லாமே தக்காளி செடி தான். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால தக்காளி போடுவோம் அப்படின்ட்டு அரிசி கழுவின தண்ணி கூட ஊற்ற வரும்போது அதில் ஒரு தக்காளி பிணைஞ்சி ஊற்றுனது தான் இவ்வளோ வளர்ந்துருச்சு. இது வந்து பிச்சுப்பூ செடி. இதில் கலர் பிச்சு இருக்குது, வெள்ளை பிச்சு இருக்குது. ஏன்னா எனக்கு பிச்சுப்பூ செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் வளருது. இதுலேயும் ஒரு தக்காளி செடி இருக்குது. இந்த சுற்றி நிற்கிற இந்த செடி வந்து எனக்கு என்ன பேருன்னு தெரியல. புறாவுக்கு இறை வாங்கினதில் அந்த இறை வந்து கீழே கொட்ட வேண்டாம் அப்படின்ட்டு பாப்பா எடுத்து இதில் போட்டு வச்சுருந்தா. அது எல்லாமே தழுத்து அதில் பூ வந்துருச்சு. ஆனால் இது என்ன செடின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு செவ்வந்தி செடியும் இதுலேயும் தக்காளி தான் இருக்குது. இது வந்து என்ன கலருன்ட்டு எனக்கு இன்னும் தெரிலங்க. ஏன்னா ஒருத்தவங்க தந்தாங்க, ஒட்டு செடி தான் கொடுத்தாங்க வளர்க்க. அது பூ வந்தோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுவுமே தக்காளி தான். இதில் புதினாவும் மல்லிச்செடியும் இருக்குது. இது வந்து நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது. புதினா வந்து இப்போ தான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ அடுத்த ரவுண்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. பரவாயில்ல, ஓரளவுக்கு சட்னி அரைக்கிற அளவுக்கு எனக்கு புதினா வருது. நான் இது வந்து ஒரு சின்ன செடி உடஞ்சது, அதில் ஒரே ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன். அதுவுமே பூ எடுத்துருச்சு. நல்லா லென்த்தாகவும் வளருது தக்காளி செடி பார்க்க. இது வந்து பவளமல்லி செடி. இதில் வந்து எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நான் வளர்க்க ஆரம்பித்து. இப்போ 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொட்டும் வச்சுருக்கு. உங்களுக்கு மொட்டு தெரியுதா? கீழே சின்னதாக ஒரு சின்னதாக இருக்கா? இதுதான் மொட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் மொட்டு வச்சுருக்கு. நான் பூத்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பவளமல்லி செடி எல்லோரும் வச்சுருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆசை. ஒரு சின்ன த்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நித்திய மல்லி. இதுவுமே இன்னும் எனக்கு பூக்கலை. பூத்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதுவுமே ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது உள்ள ஒரு கற்பூரவள்ளி செடி நிற்கு. ஒரு அரளிப்பூ செடி பதியம் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது அரளிப்பூ செடி பதியம் போட்டிருக்கேன், ரெட் கலரு. அது கூடயே கற்பூரவள்ளி செடி சும்மா குட்டியோண்டு ஒரு இலை மட்டும் ஊனி வச்சேன், தழுத்துருச்சு. இது வந்து கொடி ரோஸ். இது பேர் எனக்கு தெரில, நெட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஆனால் பரவாயில்ல, வளர்ந்துருச்சு. வாங்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, நான் வளருதோ என்னமோன்னு நினச்சேன். நல்லா க்யூட்டாகவே நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. என் அவசரம் வந்துருச்சு ஓரளவுக்கு. இது வந்து இதுவும் அதுதான். அந்த பக்கம் உங்களுக்கு ஒன்று காமிச்சேன்னா அதே தான். இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது உள்ள காக்கட்டாம்பூச்சி செடி இருக்குது. அதுவுமே இந்த நிறைய பூ எடுத்துருக்கு. இது வெத்தலை செடி. காம்பாதாங்க நிற்கும். இன்னும் அந்தளவுக்கு பெருசாக வரல. இங்கே ஒரு தென்னை மரம், பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரம், அது பக்கத்தில் ஒரு கொடிக்காய் மரம், அங்கிட்டு முருங்கை மரம் எல்லாமே இருக்குது. வீடு உங்களுக்கு வந்து பார்க்க வந்து அப்படியே ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய வீட்டு மொட்டை மாடி தான். என்னோடய புறா உள்ளே போகவே இல்லை. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்க, மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மீதி 3 உள்ளே இருக்குது. தெரியுதா? 3 புறா உள்ளே இருக்குது. நல்லா காற்றுங்க. அதான் நிறைய குப்பை விழுந்திருக்கு. மழை நின்ன பிறகு கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும். இது வந்து புங்க மரம். இதில் உள்ள இலை தான் ஃபுல்லாக விழுந்திருக்கு. புங்க மரம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் இது ரொம்ப நாளாக வெயிலுக்கு வச்சுருக்கோம். சுற்றியுமே நல்ல மரம். உங்களுக்கு வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து வெயிலே வராது. ரொம்ப எனக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்காது, அந்தளவுக்கு இருக்கும். வீடு ரொம்ப ஜில்லுன்ட்டு எனி டைம் ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும். இன்னொன்று நாங்கள் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கனால அது கூட கொஞ்சமே கூலிங்காக இருக்கும். இது புறாவுக்கு தண்ணி வச்சுருக்கு. இறையும் கீழே போட்டிருக்கோம். மழைக்கு எல்லாமே நனைஞ்சிருச்சு. தட்டில் வச்சு அவ்வளோவா திங்க மாட்டேக்கு.
கீழே பரத்தி போட்டோன்னா அது பாட்டில் கிளஞ்சி மேயுது, அதனால் அப்படியே போட்டாச்சு. அந்த பக்கம் வந்து இது வந்து கம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். உங்களுக்கு தெரியுதா, கம்மாயில் மழை பெய்யுது. அப்படி ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக பார்க்க. இப்போ மழை பெய்யறதுனால ஒரு மாதிரி கிளைமேட்டே சூப்பராக இருக்குது அந்த பக்கம் பார்க்க. சுற்றியுமே உங்களுக்கு எப்போவுமே பச்சை பசேன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தென்னை மரம், வேப்ப மரம். ஒரு 2 மாடு வேறு அங்கே நிற்கு, மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்க ஓனரை காணும். இன்னொன்று அவங்களுக்கு கெட்டுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால மழையிலே தான் விட்டுருப்பாங்க. பெரிய மழை வந்தால் மட்டும் வீட்டில் கூட்டு போய் கெட்டிக்கிடுவாங்க. கொஞ்சம் நார்மலாக பெய்யறதுனால கெட்டி விட்ருக்காங்க. நாங்கள் முத்தம் தொளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருந்தால் சாணம்லாம் எடுத்துக்கிடுவேன். இது எல்லாமே என்னோட பக்கத்தில் உள்ள இடங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பாய்.